என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி இன்று மஞ்சள் அலங்காரத்தோடு இந்த பஞ்சமியினுடைய திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். வெற்றி செய்தியோடும் மனமகிழ்ச்சியோடும் வந்திருக்கின்ற உன் தாய் என்னை தொட்டு உள்ளே அழைப்பாயா? உனக்காக வந்திருக்கின்ற தெய்வத்தின் அன்பை நீ உறுதியாக ஏற்பாயா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உன்னோடு எப்பொழுதும் உனக்கான உண்மையான நம்பிக்கை என்னவென்று உனக்கு நான் கொடுக்க வருகின்ற இந்த நேரம் என்ன நடக்கிறது என்றாலும் அவை ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்காக உடன் வருகின்ற இந்த காலமும் நேரம் எதையும் என் பிள்ளை நீ அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது. நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எந்த இடத்திலும் சரியாக தெரிந்து கொள்ளும்படி இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கிறேன். பஞ்சமி நாளில் வெற்றி விடியலை தந்துவிடவும் இனி வரும் விடியலை உனக்கானதாக மாற்றவும் எல்லா நாளிலும் உன் வெற்றியை உறுதிப்படுத்தவும் உன் அம்மா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் நிச்சயமாக கொடுக்கும். இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் விருப்பங்களை உனக்கு நிச்சயமாக நடத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தினுடைய அருளால் என்ன நடக்கிறது என்பது எல்லாமும் தெரிய வரும் பொழுது சூழ்ந்து நிற்கும் பல விஷயங்கள் உனக்கு என்னவென்று தெரிந்துவிடும். யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் எப்பொழுதும் இந்த தாய் இருப்பதில் உனக்கு உறுதி இருக்கிறது என்றால் அந்த உறுதியோடு இந்த நாளை நீ செயல்படுத்த தொடங்கு. உன் விருப்பம் போல எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, எப்பொழுதுமே தாய் சொல்கின்ற வார்த்தைகளை நீ கேட்பது உண்மை என்றால் இன்று உனக்கு ஒன்றை சொல்கிறேன், கவனமாக கேள். மௌனமாக இரு என்று நான் சொல்கிறேன் என்றால் அது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு மௌனத்தினுடைய பலம் என்னவென்று உனக்கு நான் சொல்லவா? ஒரு விஷயத்தை நிரூபிக்க முயற்சிப்பதை விட உன்னுடைய அமைதி மிக மிக அந்த இடத்தில் முக்கியமானது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் மீண்டும் மீண்டும் உன்னை பற்றி விலக்கி கொண்டிருப்பதை நீ நிறுத்திவிடு. காலத்திடம் விட்டுவிட்டு உன்னுடைய அடுத்த வேலைகளை செய்ய தொடங்கிவிடு. உன்னோடு இருந்து எப்பொழுதும் நான் உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ எந்த நாளும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு தெளிவாக புரிந்து விட்டது என்றால் அதன் பிறகு நடக்கக்கூடிய ஆபத்துக்கள் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அதுவெல்லாமும் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போய்விடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்பொழுதும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். தோற்று போவதற்காக ஒருபோதும் அஞ்சி விடாதே. உன்னுடைய ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான படி என்பதில் நான் சொல்லித்தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உனக்கில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த நேரமும் நான் வருகின்ற இந்த வாழ்க்கையை நீ உனதாக்கிக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உனக்கு கேட்டது எல்லாமும் தெளிவான மனநிறைவோடு நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, சில விஷயங்கள் நாம் எப்பொழுதும் மனதில் ஆழமாக பதிய வைத்திருப்போம். எத்தனை பிரச்சனைகள் நடந்தாலும் அதை கொண்டு நாம் மேலேறி வந்து விடலாம். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை
எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதை நீ உறுதிப்படுத்திவிட்டால் போதும். உன்னோடு நான் தொடர்வதை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எதையுமே நாம் சட்டென்று ஒரு நொடியில் விட்டுவிட முடியாது. எதையுமே நாம் வேண்டாம் என்று சொல்லிவிடவும் முடியாது. எல்லா விஷயங்களுக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக மாற்றுகின்ற விஷயம் என்றுதான் சொல்ல வேண்டும். நீ நினைத்தால் உன்னால் எதையும் மாற்ற முடியும் என்பது உண்மை அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் போல எல்லாமும் இங்கே மாறிவிடும். அதற்கு தகுந்தாற் போல தாயும் உன்னை கை தூக்கி விடுவேன். இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நினைத்து கலங்குவதை விடுத்து உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உனக்காக நான் இருந்து கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நிச்சயமாக மன நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று தகுதி பார்த்து யாரிடமும் நீ பழகாதே. உன்னுடைய இறுதிச் சடங்கில் தகுதி உள்ளவன் கை கட்டி நிற்பான். தகுதி இல்லாதவன் என்று ஒருவரை இதை வைத்து சொல்கிறோம். அத்தனைக்கும் காரணம் இந்த பணம். பணத்தினால் ஒருவனை தகுதி இல்லாதவன் என்று சொன்னோம் அல்லவா? அப்படி தகுதி இல்லாதவன்தான் உன்னை இறுதி வரை சுமந்து செல்வான். இதுதான் பணம் உள்ளவனுக்கு நீ கொடுக்கின்ற முக்கியத்துவமும் அவன் உனக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவமும். அதே நேரத்தில் பணமில்லாதவர்கள் உன்னை எப்படியெல்லாமும் நடத்துகிறார்கள் என்பதனையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த நேரமும் இந்த காலமும் இனி எல்லா விஷயங்களும் உன்னை சுற்றி சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ எதிரியை கூட ஒரு முறை நீ நம்பிவிடலாம். என் குழந்தையே, அவர்களை தாண்டி ஒருவரை நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாதபடிக்கு இருக்கலாம். எப்பொழுதுமே ஆபத்தானவர்கள் இருக்கிறார்கள். மற்றவர்களை பற்றி உன்னிடம் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படியானால் உன்னை பற்றி அவர்கள் மற்றவர்களிடம் தவறாகத்தான் பேசுவார்கள் அல்லவா? இது முதல் நகர். இரண்டாவது, உன்னிடம் நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஆறுதல் சொல்வது போல சொல்லிவிட்டு அதன் பிறகு அவர்கள் உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களினுடைய கண்ணை நீ கவனித்திருந்தால் நிச்சயமாக உனக்கு எல்லாமும் புரிந்திருக்கும். இதை எல்லாமும் ஒவ்வொன்றாக நீ சிறப்பாக செய்திருப்பாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை தொலைத்து நீ பழக்கமடைய வேண்டாம். வாழ்வை வாழ்வதற்குத்தான் என்ற நல்ல எண்ணத்தோடு நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மூன்றாவது ரகம் எப்படி தெரியுமா? உன் வளர்ச்சி பிடிக்காமல் உன்னிடத்தில் வந்து தகுதிக்கு மேல் ஆசைப்படாதே, உன்னால் முடியாது என்று உன்னை மட்டம் தட்டுவார்கள். இது போன்ற குணாதிசயங்கள் உடையவர்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ மிக மிக கவனமாகத்தான் கையாள வேண்டும். உன்னோடு இந்த தெய்வம் இருப்பதை புரிந்து கொண்டால் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாக நடப்பதை இனி வரும் காலங்களில் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்போடும் அரவணைப்போடும் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் நான் வருகின்ற இது போன்ற காலம், அதிலும் குறிப்பாக இன்று இந்த பஞ்சமியினுடைய நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க செய்யும் பல விஷயங்கள்
நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதுவென்றாலுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியிலும் நாம் சரியாக இறங்கி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் யாராலும் உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அந்த இடத்தில் நின்று தெய்வம் உன்னை நம்பிக்கை வளர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாத பிள்ளைகளையும் தேவையில்லாத குணங்களையும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷமாக மாற்றி கொடுக்கும். இந்த தாயின் அன்பை ஒரு நாளும் விட்டு விடாதே. பஞ்சமியினுடைய விடியல் கருட பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமி, அதாவது இன்று நாக பஞ்சமி, கருட பஞ்சமி, வளர்பிறை திதியில் வந்திருக்கின்ற இந்த நேரம் நிச்சயமாக உன் தாயானவள் இந்த வராகி மஞ்சள் அலங்காரத்தில் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் நல்லபடியாக நிகழ்த்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். நல்ல நிலைமையோடும் நல்ல தேவைகளோடும் இருந்து கொண்டிருந்த நமக்கு எல்லாமே ஒரு நாள் தலைகீழாக மாறுகின்ற நேரம், அத்தனை விஷயங்களிலும் நாம் ஒரு தெளிவை எடுத்துக்கொள்ளாத நேரம், அவர்களுக்குள்ளேயே தன்னை தானே வைத்து கொள்கின்ற ஒரு விஷயம் வந்துவிடும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் பல அவசியங்களை எல்லாவும் புரிந்து நடந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றும் இந்த வாழ்க்கையை நீ எப்பொழுதும் விட்டு விடாதே. வாழும் நாட்கள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கும். வாழும் நாட்கள் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை மறக்காது. எல்லோரையும் எளிதில் நம்பிவிடவும் கூடாது. எல்லோரையும் சந்தேகப்படவும் கூடாது. என்னவாக மனது யோசிக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ உன் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எப்படி மற்றவர்கள் நம்மை காயப்படுத்தக்கூடாது என்பதில் நாம் இத்தனை தெளிவோடு இருக்கிறோமோ, அதுபோல நாமும் யாரை காயப்படுத்திவிடக்கூடாது என்பதில் மிகுந்த தெளிவோடு நாம் இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது. உடன் வருகின்ற இது போன்ற ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இனி நிச்சயமாக உன்னை சந்தோஷமாக வழிநடத்தி உருவாக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். வாழும் முறை ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான். நீ நினைத்தால் எல்லாமும் உனக்கு சீரும் சிறப்புமாக நடக்கும். அடுத்தடுத்த நிலைகளில் இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக நிறைவுபடுத்தும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல நான் இருக்கிறேன் என்பதனை உணர்ந்து இந்த வராகி உனக்கு இதையும் சொல்லிக் கொடுக்கிறாள் என்பதனை புரிந்து நீ நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள். எந்த நேரமும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை பஞ்சமி நாளில் தெரிந்து கொள்வதற்கு உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்புகளை எண்ணி நீ நிச்சயமாக சந்தோஷப்பட வேண்டும். நம் மனதில் எப்பொழுதும் நம் முகத்தில் எப்பொழுதும் சிரிக்க, ஒவ்வொரு விஷயங்களையும் தேவையில்லாமல் யோசிக்க, உன்னை நீயே வருத்தி கொள்வதை விட உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தேடி பழகு. வாழ்க்கை இனிமையானது. அதை ரசித்து வாழ வேண்டும். எந்த இடத்திலும் அதை விட்டு மனம் வருந்தக்கூடாது. இருக்கின்ற நேரம் பொன்னான நேரம். இந்த நொடி மீண்டும் வராத நேரம். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த பஞ்சமியின் விடியலில் உன் தாயானவள் உன் இல்லம் தேடி வந்ததற்கு பல காரணங்கள் இருக்கிறது. உன்னை சுற்றி இருக்கும் உண்மைகளை எல்லாமும் நிலைநிறுத்தி, உன்னை தேடி வரும் துன்பங்களை எல்லாமும் உன்னை விட்டு விலக்கி, உன்னுள் இருக்கும் நேர்மறை ஆற்றல்களை வெளிக்கொண்டு வந்து எதிர்மறையான விஷயங்களை எல்லாமும் இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பி உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ மறக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி எப்பொழுதும் உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எதையும் உனக்கு கொடுப்பதில்லை என்பதனை
நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வத்தினுடைய அருளையும் இந்த தெய்வத்தினுடைய நம்பிக்கையையும் நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி நாம் பதறிய பொழுது உடனிருந்து நம்மை ஆறுதல் சொல்வது போல சொல்லி நம்மை காலை வாரி விட்ட பல மனிதர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். எல்லோரையும் எளிதில் மறந்துவிட முடியாதல்லவா? ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றும் தெரியாமல் வெள்ளந்தியாகவும் இருக்கக்கூடாது. எல்லாமும் தெரியும் என்று ஆடவும் கூடாது. எதையும் சரிசமமாக தெளிவாக பங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இனி எந்த கட்டத்தில் அவர்களை நீ அழைத்தாலும் அந்த கட்டத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத இன்னல்களை கொடுக்கும் இவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் இதற்காக வருந்துவார்கள். எந்த அளவிற்கு உனக்கு கெடுதல் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே என் பிள்ளை நல்லதை மட்டுமே செய்து நீ இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வந்திருக்க. பல நல்ல காரியங்களோடு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து நான் சொல்லும் இந்த காலமும் நேரமும் இனி எப்பொழுதும் போல உனக்காக ஒவ்வொன்றையும் தெளிவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சந்தர்ப்பங்களையும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் விட்டுவிடாமல் நீ முழுக்க முழுக்க உனக்கான ஒன்றோடு பயணப்பட்டு கொண்டே இரு. நடப்பது எல்லாமும் இனி உனக்கான தேவைகளை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உடனிருந்து உன்னை உருவாக்கும் இந்த தெய்வத்தினுடைய அன்பினால் நீ எதையும் புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்க உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை நாளும் என் பிள்ளை கடந்திட்ட விஷயங்களும் என் பிள்ளை நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்களும் முழுமையாகவே இந்த வாழ்க்கையில் உன்னை காணாமல் போக வைத்துவிடும். எதிலும் தெளிவோடும் நல்ல எண்ணங்களோடும் தெளிவான நம்பிக்கையோடும் நாம் அடியெடுத்து வைத்து விட்டோமானால் ஒவ்வொரு சூழ்நிலையும் உன்னை சரியாக மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த சூழ்நிலைகள் உனக்குள் ஒரு மாற்றங்களை தருவதை நீ கட்டாயமாக என்னவென்று உணர்ந்து விடுவாய் என்பதனை நீ மறக்காதே. வராகி நினைத்தால் இங்கு எல்லாமும் மாறித்தான் போகும். உன் வாழ்க்கையும் உனக்கானதை கொடுத்துத்தான் ஆகும் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவோடு இரு. மஞ்சள் அலங்காரத்தில் மங்கள நாளில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த தாய் நிச்சயமாக உனக்கு தீய மனிதர்களை அடையாளப்படுத்தி கொடுத்து விட்டாலே போதும். உன்னை சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். உன்னை தேடி வரும் பல உண்மையான விஷயங்களும் உனக்கு என்னவென்று புரிந்துவிடும். இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன சொல்லித்தர காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ வாழும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் எந்த அதிர்ஷ்டத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு விட்டுவிட மாட்டேன். தேடி தேடி என் பிள்ளைக்கான விஷயங்களை எல்லாமும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். விடியும் பொழுதில் தாயின் அன்போடும் அரவணைப்போடும் நீ நல்லபடியாக தொடங்கி இருக்கிறாய். இனி என்ன நடந்தாலும் இதை எல்லாமும் நினைத்து இனி ஒருபோதும் நீ கலங்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிலுமே உன் எண்ணங்கள் தெளிவாக இருக்கும்படி இந்த வாழ்க்கையும் உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லது வேண்டி நாம் செய்யும் இந்த காரியங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாவற்றிலும் நாம் விரும்புகின்ற ஆசைகள் எல்லாமும்
நமக்கு கிடைக்கும். நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் எதுவும் உன்னை விட்டு செல்லாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.